Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா நாட்டை சேர்ந்த மரியா கொரோனாவுக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு சமர்ப்பிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலா நாட்டை சேர்ந்த மரியா கொரோனாவுக்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இது 8 போர்களை நிறுத்தியதற்காக தனக்குத்தான் அமைதிக்கான நோபல் பரிசை வழங்க வேண்டும் என்று கூறி வந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தியது. ட்ரம்புக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்படாததற்கு வெள்ளை மாளிகை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு ஒவ்வொரு வருடமும் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. கடந்த 1901ஆம் ஆண்டு முதல் இந்த விருதுகள் வழங்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான நோபல் பரிசு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடந்த திங்கட்கிழமை முதல் வெளியாகி வருகிறது. இதுவரை மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. நேற்று உலகமே எதிர்பார்க்கும் அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. நோபல் அமைதி பரிசுக்காக 338 விண்ணப்பங்கள் வந்தன. அவற்றில் 244 தனிநபர்கள் சார்ந்தது, 94 அமைப்புகள் சார்ந்தது. வழக்கமாக நோபல் அமைதி பரிசு என்பது பெரிய அளவில் எதிர்பார்ப்பை உருவாக்காது. ஆனால் இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை தனக்குத்தான் வழங்க வேண்டும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ச்சியாக சொல்லி வந்தது மக்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. இந்தியா பாகிஸ்தான் போர் உட்பட மொத்தம் 8 போர்களை நிறுத்திய எனக்கு நோபல் பரிசு கண்டிப்பாக தந்தே ஆக வேண்டும் என்று ட்ரம்ப் தினமும் பேட்டி அளித்ததால் பரபரப்பு அதிகமானது.